வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி. இதில் நிறைய ஹெல்தியான இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. ஸோ ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 கப் தண்ணி சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் 4 விசிலுக்கு. இது நல்லா வெந்தாச்சு. இதை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு இடிக்கிற கல்லில் 1 டீஸ்பூன் மிளகு, அப்புறமா 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃபைன் பவுடராக தட்டிடுங்க. இப்போ நல்லா தட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட ஒரு 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அப்புறமா 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக தட்டிடுங்க. இப்போ லைட்டாக தட்டி ரெடியாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம ரசம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயை ஒரு மண்பானையில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், 2 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தட்டி வச்சிருக்கிற அந்த இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பழுத்த தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டீஸ்பூன் உப்பு, கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தக்காளி நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வேக வச்சிருக்கிற பருப்பு தண்ணி, 1/2 கப் புளி தண்ணி, கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது லைட்டாக கொதிக்க வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்கும் போதே ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துருங்க. இப்போ நமக்கு சுவையான பருப்பு ரசம் ரெடியாக இருக்குது. ரொம்பவே ஹெல்தியானது, உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணக்கூடிய ரசம் ரெசிபி. இதை நல்லா சூடாக சாதம் கூட வச்சு சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட. கண்டிப்பாக இந்த பருப்பு ரசம் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.